ரிஷப ராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா, எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? செல்வங்கள் சேரட்டும். ரிஷபராசியினரே, இன்று நான் உங்களிடம் பகிரப் போகும் இந்த பதிவு சாதாரண ராசி பலன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் பல மாதங்களாக மெதுவாக உருவாகி கொண்டிருந்த மிகப்பெரிய மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி வெளிப்பட போகின்றது அப்படிங்கிறத பற்றிய மிக முக்கியமான பதிவு. இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயலாக நடந்ததல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிர்ஷ்ட காலம் தொடங்க போகும் நேரத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி தான் இது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசினரின் வாழ்க்கையில 5 மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. இது வெறும் நம்பிக்கை வார்த்தைகள் அல்ல. சுக்கிர பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் சாதகமான அமைப்பும் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம், நிலையான வருமானம், குடும்ப மகிழ்ச்சி, மரியாதை மற்றும் மன நிம்மதியை கொண்டு வரப்போகின்றன. ரிஷபராசினரே, உங்களை பற்றி உலகம் ஒரு விஷயத்தை மட்டும் அறிவார்கள். நீங்கள் மிகவும் பொறுமையானவர்கள். ஒரு முடிவு எடுத்தால் அதை எளிதில் மாற்றாதவர்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நடுவழியில் விட்டுவிடாமல் இறுதி வரை போராடுபவர்கள். உங்களுடைய உழைப்பை விளம்பரம் செய்து காட்டாதவர்கள். அமைதியாக உழைத்து அமைதியாக சாதிக்க விரும்புபவர்கள். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு சுமை இருக்கிறது, எவ்வளவு கவலை இருக்கிறது, எவ்வளவு ஆசைகளை மறைத்து கொண்டு வாழ்கிறீர்கள், அதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை தியாகம் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உங்களுடைய தேவைகளை ஒதுக்கியிருக்கிறீர்கள். பெற்றோரின் நிம்மதிக்காக உங்களுடைய கனவுகளை தள்ளி போட்டிருக்கிறீர்கள். உழைத்தீர்கள், ஆனால் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை. சம்பாதித்தீர்கள், ஆனால் பணம் கையில் தங்கவில்லை. நம்பினீர்கள், ஆனால் நம்பியவர்களை ஏமாற்றிவிட்டார்கள். இதனால் நான் இவ்வளவு பொறுமையாக இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் தாமதம்? என்னுடைய நல்ல நேரம் எப்போது வரும்? என்னுடைய உழைப்பிற்கு முழு பலன் எப்போது கிடைக்கும் என்று மனதிற்குள் பல முறை இறைவனிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மிகவும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய காத்திருப்பு முடிவடைய போகிறது. உங்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய உழைப்பிற்கு முழுமையான வெகுமதி கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில புதிய அதிர்ஷ்ட காலம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்பமாக போகிறது. இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மாற்றத்தை மனிதர்கள் விரும்பவில்லை. சுக்கிர பகவானின் அருளும் கிரகங்களின் சாதகமான நகர்வும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் இணைந்து உங்கள் விதியை மாற்றப் போகின்றன. ரிஷபராசினரே, கடந்த சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தாமதமாக நடந்தன. வரவேண்டிய பணம் தாமதமானது. முடிய வேண்டிய வேலை தள்ளி போனது. எதிர்பார்த்த வாய்ப்பு வேறொருவரிடம் சென்றது. சில உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அமைதியாக இருந்ததை பலர் பலவீனமாக நினைத்தார்கள். நீங்கள் நல்லது செய்தவர்களே சில நேரங்களில் உங்களுக்கு நன்றி கூட சொல்லாமல் சென்றார்கள். பல இரவுகளில் எதிர்காலத்தை நினைத்து தூங்காமல் இருந்திருக்கலாம். பல காலைகளில் மீண்டும் அதே போராட்டத்தை தொடங்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் பிரபஞ்சம் கவனித்து கொண்டுதான் இருந்தது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும், நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு அவமானத்தையும், நீங்கள் மறைத்த ஒவ்வொரு கவலையும், நீங்கள் மனதார செய்த ஒவ்வொரு வேண்டுதலையும் பிரபஞ்சம் பார்த்தது. அதனால்தான் இப்போது அதற்கான பதிலை செல்வமாக, நிலையான வருமானமாக, குடும்ப மகிழ்ச்சியாக, மரியாதையாக, மன நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பி கொடுக்க போகிறது. ரிஷபராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து 5 மிகப்பெரிய மாற்றங்கள் ஆரம்பமாக போகின்றன. இந்த 5 மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்றப் போகின்றன. முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தை பல மடங்கு உயர்த்தும். 2வது மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த போலியான உறவுகளை விலக்கிவிடும். 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த மிகப்பெரிய நல்ல செய்தியை கொண்டு வரும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கும். 5வது மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களின் செல்வம், முன்னேற்றம் மற்றும் நிம்மதியை தீர்மானிக்க போகும்
மிக முக்கியமான முடிவை உருவாக்கும். இந்த 5 மாற்றங்களில் ஒரு மாற்றம் நடந்தாலே உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். 2 மாற்றங்கள் நடந்தால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி திரும்பி வரும். 3 மாற்றங்கள் நடந்தால் உங்கள் பொருளாதார நிலை முழுமையாக உயர ஆரம்பிக்கும். 4 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் பல வருடங்களாக இழந்த நம்பிக்கை மீண்டும் திரும்பும். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் செயல்பட ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை இனி பழைய வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் காத்திருந்த பணவரவு வரும். நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கும். நீங்கள் வேண்டிக் கொண்ட குடும்ப மகிழ்ச்சி உருவாகும். நீங்கள் எழும்ப அதிர்ஷ்டம் மீண்டும் உங்களை தேடி வரும். ரிஷபராசினரே, இந்த பதிவை பாதியில் நிறுத்திவிடாதீர்கள். ஏனென்றால் முதல் மாற்றம் உங்கள் பண வாழ்க்கையை மாற்றும். 2வது மாற்றம் உங்கள் உறவுகளை சுத்தப்படுத்தும். 3வது மாற்றம் உங்கள் காத்திருப்புக்கு முடிவு கட்டும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக விழித்திட செய்யும். ஆனால் 5வது மாற்றம் நீங்கள் பல வருடங்களாக மனதிற்குள் மட்டும் பார்த்த வாழ்க்கையை உங்களுக்கு நிஜமாக மாற்றப்போகும் மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதமாக இருக்கும். வாருங்கள், இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசினரில் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அந்த 5 மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக மிக தெளிவாக பார்க்கலாம். முதல் மாற்றம், இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பண வருமானமும் செல்வ யோகமும் முழு வேகத்தில் செயல்பட போகிறது. ரிஷபராசினரே, இந்த பதிவின் முதல் மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொருளாதார திருப்பு முனையாக அமையப் போகிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் பண வருமானம், செல்வ யோகம், சொத்து யோகம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகிய 4 விஷயங்களிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றம் நடக்கப் போகிறது. ஒரு சாதாரண வருமான உயர்வு அல்ல, பல மாதங்களாக மூடியிருந்த செல்வத்தின் கதவு மீண்டும் திறக்கப்படும் நாள். ரிஷபராசினரே, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரியாததில்லை. பணத்தை பாதுகாக்கவும் தெரியும். வீண் செலவு செய்யாமல் எதிர்காலத்தை நினைத்து வாழ்பவர்கள் நீங்கள். ₹1 சம்பாதிக்க எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு முடிவையும் மிகவும் பொறுமையாக யோசித்து எடுப்பீர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கவில்லை. சம்பாதித்த பணம் கையில் தங்கவில்லை. ஒரு செலவு முடிந்ததும் இன்னொரு செலவு வந்தது. ஒரு கடன் முடிந்ததும் மற்றொரு பொறுப்பு உருவானது. பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் எப்போது நிலையான செல்வம் வரும், எவ்வளவு உழைத்தாலும் ஏன் பணம் சேரவில்லை என்று மனதிற்குள் வேதனை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த நிலை இனி வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வரப்போகிறது. ஏனென்றால் சுக்கிர பகவானின் அருளால் உங்கள் ஜாதகத்தில் இருந்த செல்வ யோகம் முழு சக்தியுடன் செயல்பட ஆரம்பிக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வருமான பாதை திறக்கப்படும். அது புதிய வேலைவாய்ப்பாக இருக்கலாம், புதிய தொழில் ஒப்பந்தமாக இருக்கலாம், பல மாதங்களாக காத்திருந்த பணம் கிடைப்பதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு உங்கள் பொருளாதார வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் என்பது மட்டும் உறுதி. சில ரிஷபராசினர்களுக்கு சம்பள உயர்வு உறுதியாகும். இதுவரை அமைதியாக செய்த உழைப்பிற்கு இப்போது உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய பொறுப்புணர்வை பாராட்டுவார்கள். உங்களுடைய நேர்மையை மதிப்பார்கள். உங்களுடைய பெயர் அலுவலகத்தில் முக்கியமான இடத்தை பெறும். சிலருக்கு பல மாதங்களாக வராமல் இருந்த பணம் முழுமையாக கைக்கு வரும். நிலுவை சம்பளம் கிடைக்கும். கொடுத்த கடன் திரும்ப வரும். தடைபட்ட தொகைகள் விடுவிக்கப்படும். இதுவரை காத்திருந்த ஒவ்வொரு ரூபாயும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் யோகம் உருவாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக வைத்திருந்த திட்டம் இப்போது செயல்பட ஆரம்பிக்கும். முதலில் அது சிறிய வருமானமாக இருந்தாலும் அடுத்த சில மாதங்களில் அதே தொழில் உங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய வருமானமாக மாறப்போகிறது. ரிஷபராசினரே, இன்னும் ஒரு முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்கள் சொத்து யோகம் மிகவும் வலுப்பெறப் போகிறது. வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நில வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். தடைபெற்றிருந்த பதிவு, முன்னேறும் சொத்து பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சிலருக்கு குடும்பத்தின் பெயரில் புதிய சொத்து சேரும் யோகம் கூட உருவாகலாம். இது சாதாரண பலன் அல்ல, நிலையான செல்வம் உருவாகும் அறிகுறி. ரிஷபராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பழைய நண்பரின் தகவல், ஒரு உறவினரின் அறிமுகம், ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத அழைப்பு அல்லது ஒரு சிறிய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையலாம். அதனால் அன்று வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக பாருங்கள். ஒரு நல்ல மனிதரின் வார்த்தையை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒரு நல்ல சந்திப்பை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் செல்வத்தை நேரடியாக கொடுக்காது. செல்வத்தை உருவாக்கும் கதவை முதலில் திறக்கும். அந்த கதவுக்குள் தைரியமாக நுழையும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில நிலையான செல்வத்தை உருவாக்குகிறார்கள். ரிஷபராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பண வருமானம், செல்வ யோகம், சொத்து யோகம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நல்ல திசையில் நகர ஆரம்பிக்க போகின்றன. இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் பலன் அல்ல, அடுத்த பல மாதங்களுக்கு தொடர்ச்சியாக உயரப்போகும் பொருளாதார முன்னேற்றத்தின் முதல் அத்தியாயம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை முழுமையாக மாற்றாது. உங்களுடைய செல்வத்தை தடுத்து உங்கள் மன நிம்மதியை கெடுத்த சில மனிதர்கள் உங்கள்
உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிய பிறகுதான் உண்மையான அதிர்ஷ்டம் முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகப் போகும் அந்த 3 வகையான மனிதர்கள் யாரு? அவர்களை ஏன் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப் போகிறது? அந்த 2வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 2வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையாக மனிதர்கள் நிச்சயமாக விலகப் போகிறார்கள். இதுவரை நாம் பார்த்த முதல் மாற்றம் உங்கள் பண வருமானம், செல்வ யோகம், சொத்து யோகம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஒரே நேரத்தில் உயர ஆரம்பித்தது. ஆனால் இப்போது நான் சொல்லப் போகும் 2வது மாற்றம் அதைவிட மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய தடையாக இருந்த 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலகப் போகிறார்கள். இது ஒரு சாதாரண பிரிவு அல்ல. உங்க வாழ்க்கையில செல்வமும் நிம்மதியும் நிலையான வெற்றியும் நிலைவதற்கு முன் பிரபஞ்சம் செய்யும் மிகப்பெரிய சுத்திகரிப்பு. ரிஷபராசினரே, உங்களுடைய மிகப்பெரிய குணம் விசுவாசம். ஒருவரை நம்பிவிட்டால் கடைசி வரை அவர்களை விட்டு விலக மாட்டீர்கள். ஒரு உறவை முழு மனதோடு பாதுகாப்பீர்கள். ஒரு நட்பை பல வருடங்கள் உயிரோடு வைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த நல்ல குணத்தையே சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் அமைதியாக இருப்பதை பலவீனம் என்று நினைத்தார்கள். நீங்கள் பொறுமையாக இருப்பதை பயமாக நினைத்தார்கள். நீங்கள் நல்ல மனதுடன் நடந்து கொண்டதை பலருடைய லாபத்திற்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நிலை முழுமையாக மாறப்போகிறது. ஏனென்றால் சுக்கிர பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எதிர்மறை மனிதர்களின் தாக்கம் முடிவுக்கு வரப்போகிறது. முதல் வகை மனிதர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு முன்னேறியவர்கள். ரிஷபராசினரே, நீங்கள் உதவி செய்தால் அதை ஒருபோதும் விளம்பரம் செய்ய மாட்டீர்கள். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்வீர்கள். ஆனால் சிலர் உங்களுடைய நல்ல மனதை ஒரு பழக்கமாக மாற்றிவிட்டார்கள். தேவை இருக்கும்போது மட்டும் உங்களை தேடி வந்தார்கள். தேவை முடிந்ததும் உங்களை மறந்துவிட்டார்கள். நீங்கள் அழைத்தால் நேரமில்லை என்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் முதலில் நினைவுக்கு வந்தது நீங்கள்தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலக ஆரம்பிப்பார்கள். அவர்களை இழக்க நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. பிரபஞ்சமே அவர்களை உங்களிடமிருந்து தூரப்படுத்தும். 2வது வகை மனிதர்கள் உங்கள் பொறுமையை சோதித்தவர்கள். ரிஷபராசினரே, நீங்கள் எளிதாக கோவப்பட மாட்டீர்கள். பல விஷயங்களை அமைதியாக சகித்துக் கொள்வீர்கள். ஆனால் சிலர் அந்த அமைதியை தங்களுடைய அதிகாரமாக நினைத்தார்கள். உங்களை மதிக்காமல் பேசினார்கள். உங்களுடைய கருத்தை அலட்சியப்படுத்தினார்கள். உங்களுடைய உழைப்பிற்கு மதிப்பு கொடுக்கவில்லை. நீங்கள் எதுவும் பேச மாட்டீர்கள் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் உங்களை காயப்படுத்தினார்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த நிலை முடிவுக்கு வரப்போகிறது. இனி உங்களுடைய அமைதியை யாராலும் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய மதிப்பு அவர்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். 3வது வகை மனிதர்கள் உங்கள் செல்வத்தை தடுத்தவர்கள். இது மாற்றத்தின் மிக முக்கியமான பகுதி. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே விதைத்தார்கள். நீங்கள் புதிய தொழில் தொடங்க நினைத்தால் இப்போது வேண்டாம் என்றார்கள். நீங்கள் புதிய முதலீடு செய்ய நினைத்தால் அதில் லாபம் இல்லை என்றார்கள். நீங்கள் புதிய முயற்சி செய்ய நினைத்தால் உன்னால் முடியாது என்று உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைப்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீங்கள் பல நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் இப்படிப்பட்ட எதிர்மறை மனிதர்களின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக முடிவுக்கு வரப்போகிறது. ரிஷபராசினரே, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் மனதில் ஒரு புதிய தெளிவு உருவாகும். என்னுடைய நல்ல மனதை மதிக்கும் மனிதர்களோடு மட்டுமே நான் பயணிப்பேன். என்னுடைய வீரத்தையும் உழைப்பையும் மதிக்காதவர்களுக்காக இனி நான் வாழ மாட்டேன். என்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியே எனக்கு முக்கியம் என்ற உறுதியான முடிவு உருவாகும். அந்த ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்பமாக இருக்கும். ஏனென்றால் தவறான மனிதர்கள் விலகிய பிறகுதான் சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். எதிர்மறை உறவுகள் முடிந்த பிறகுதான் செல்வ யோகம் முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும். ரிஷபராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது காரணம் இல்லாம உங்களை விட்டு விலகினால் அதை இழப்பாக நினைக்காதீர்கள். யாராவது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்காக உங்கள் மன நிம்மதியை இழக்காதீர்கள். யாராவது உங்கள் வளர்ச்சியை விரும்பவில்லை என்றால் அவர்களோடு போட்டி போடாதீர்கள். பிரபஞ்சம் வெளியே அனுப்பும் மனிதர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் அழைத்து வர முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த இடத்தை நிரப்ப உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்க போகும் மனிதர்களையும், உங்களுடைய தொழிலை உயர்த்த போகும் வாய்ப்புகளையும், உங்களுடைய குடும்பத்திற்கு நிம்மதியை தரப்போகும் உறவுகளையும் பிரபஞ்சம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசினரின் வாழ்க்கையில நடக்க போகும் இந்த 2வது மாற்றம் முதலில் ஒரு இழப்பாக தோன்றலாம். ஆனால் சில நாட்கள் கடந்த பிறகு இந்த மனிதர்கள் விலகியதால் தான் என் வாழ்க்கையில் பணமும் நிம்மதியும் முன்னேற்றமும் வந்தது என்று நீங்களே உணரப்போகிறீர்கள். ஏனென்றால்
ஆனால் அதற்கு பிறகுதான் நீங்கள் பல மாதங்களாக பார்த்திருந்த மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. புதிய வேலை தொடர்பானதாக பெரிய பணவரவா, சொத்து யோகமா, தொழில் வளர்ச்சியா அல்லது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் வெற்றி செய்தியா? அந்த 3வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 3வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பல மாதங்களா பார்த்திருந்த மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. ரிஷபராசினரே, இதுவரை நாம் பார்த்த 2 மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றப்போகும் மிகப்பெரிய மாற்றங்கள். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் செல்வ யோகமும் தொழில் முன்னேற்றமும் உயர்வது. 2வது மாற்றம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிறது. ஆனால் இப்போது நான் சொல்லப்போகும் 3வது மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் மிக நீண்ட காத்திருப்புக்கு முடிவு கட்டப் போகும் மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய போகும் நாட்கள் நீங்கள் பல மாதங்களாக, சிலருக்கு பல வருடங்களாக காத்திருந்த ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. உங்க வாழ்க்கையில் நின்று போயிருந்த முன்னேற்றத்தை மீண்டும் உயர்த்த போகும் செய்தி. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்க போகும் செய்தி. உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த போகும் செய்தி. ரிஷபராசினரே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரே ஒரு பதிலுக்காக காத்திருந்தீர்கள். நான் எதிர்பார்த்த வேலை எப்போது கிடைக்கும்? நான் கொடுத்த பணம் எப்போது திரும்ப வரும்? இந்த தொழில் எப்போது வளர ஆரம்பிக்கும்? என்னுடைய வீட்டில் எப்போது நிம்மதி வரும்? நான் நினைத்த காரியம் எப்போது நிறைவேறும்? இந்த கேள்விகளோடு பல நாட்களை கடந்திருக்கலாம். பல நேரங்களில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்று நினைத்தீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அது தள்ளி போனது. ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதனால் அது உங்கள் கைக்கு வரவில்லை. ஒரு ஒப்பந்தம் முடிவாகும் என்று நினைத்தீர்கள், ஆனால் அது பாதியிலே நின்றுவிட்டது. இதனால் என்னுடைய அதிர்ஷ்டம் எப்போது முழுமையாக விழித்தெழும் என்று பல முறை மனதிற்குள் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் சுக்கிர பகவானின் அருளால் உங்கள் ஜாதகத்தில் நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கப் போகின்றன. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தகவல் வரும். தொலைபேசி அழைப்பு வரும். ஒரு நல்ல மனிதரின் சந்திப்பு நடக்கும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும். அந்த ஒரு நிகழ்வு தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறப்போகுது. சில ரிஷபராசினர்களுக்கு பல மாதங்களாக காத்திருந்த வேலை உறுதியாக கிடைக்கும். இதுவரை பல இடங்களில் முயற்சி செய்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் இப்போது நிலையான சம்பளத்துடன் நல்ல எதிர்காலம் பெறக்கூடிய வேலை வாய்ப்பை பெறுபவர்கள். அந்த வேலை உங்களுக்கு சம்பளத்தை மட்டும் தராது, உங்கள் குடும்பத்திற்கு பொருளாதார பாதுகாப்பையும் தரும். சிலருக்கு பல மாதங்களாக வராமல் இருந்த பெரிய பணவரவு கிடைக்கும். நிலுவைத் தொகை கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைப்பட்ட வருமானம் மீண்டும் ஓட ஆரம்பிக்கும். இதுவரை பணம் பற்றிய கவலையுடன் வாழ்ந்த நீங்கள் இனி நம்பிக்கையோடு எதிர்காலத்தை திட்டமிட ஆரம்பிப்பீர்கள். சிலருக்கு சொத்து தொடர்பான மிகப்பெரிய நல்ல செய்தி வரும். வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். நிலம் வாங்கும் வாய்ப்பு உறுதியாகும். வீடு கட்டும் திட்டம் ஆரம்பமாகும். நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த பதவி இப்போ ஒரு நல்ல முடிவை நோக்கி நகரும். சிலருக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி வரும். திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். குழந்தை தொடர்பான மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷபராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் பெயருக்கு இருந்த மரியாதை பல மடங்கு உயரப்போகிறது. இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் இனி உங்களுடைய உழைப்பை மதிக்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்களுடைய முடிவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் சுக்கிர பகவான் அருள் செய்யும் போது செல்வம் மட்டும் வராது, மரியாதையும் வரும், நிம்மதியும் வரும், நிலையான வளர்ச்சியும் வரும். அதுதான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ரிஷபராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீட்டிற்குள் வரும் ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றும். ஒரு புதிய அறிமுகம் உங்கள் தொழிலை உயர்த்தலாம். ஒரு புதிய ஒப்பந்தம் உங்கள் வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம். ஒரு சரியான முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றும். அதனால் அன்று வரும் எந்த நல்ல வாழ்க்கையும் சிறியதாக நினைத்து தவறவிடாதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன் ஒரு சிறிய கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் தைரியமாக நடந்து செல்லும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள். ரிஷபராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. அந்த செய்தி உங்கள் பண வருமானத்தை உயர்த்தும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு பிறகு வரப்போகும் 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின்
அதிர்ஷ்டத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் ஏன் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க ஆரம்பிக்கும், ஏன் இதுவரை நின்று போன ஒவ்வொரு காரியமும் நேராக நிறைவேற ஆரம்பிக்கும், அந்த 4வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 4வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் முழுமையாக திறக்கப் போகின்றன. ரிஷபராசியினரே, இதுவரை நாம் 3 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானம் உயர்வது, 2வது மாற்றம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்த மனிதர்கள் விலகுவது, 3வது மாற்றம் நீங்கள் பல மாதங்களாக பார்த்திருந்த நல்ல செய்தி கிடைப்பது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 4வது மாற்றம் இந்த 3 மாற்றங்களுக்கும் உயிர் கொடுக்க போகும் மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் முழுமையாக திறக்கப் போகின்றன. இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அல்ல, பல வருடங்களாக தாமதமாக இருந்த முன்னேற்றம் இனி தொடர்ச்சியாக நடைபெற ஆரம்பிக்கும் புதிய காலத்தின் தொடக்கம். ரிஷபராசினரே, நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை பாதியிலே விட்டுவிட மாட்டீர்கள். மெதுவாக இருந்தாலும் உறுதியாக முன்னேறுவீர்கள். அதனால்தான் உங்களுடைய வெற்றி தாமதமாக வந்தாலும் நிலையாக இருக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் எடுத்த பல முடிவுகள் நடைபெறாமல் நின்றுவிட்டன. முடிய வேண்டிய வேலை தள்ளி போனது, வரவேண்டிய வருமானம் வரவில்லை, கிடைக்க வேண்டிய மரியாதை தாமதமானது. இதனால் என்னுடைய நல்ல நேரம் இன்னும் வரவில்லையா, நான் இவ்வளவு பொறுமையாக இருந்தும் ஏன் முன்னேற்றம் இல்லை என்று உங்கள் மனம் பல முறை கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கு இப்போது முடிவு கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் சுக்கிர பகவானின் அருள் உங்கள் ஜாதகத்தில் இருந்த அதிர்ஷ்ட சக்தியை முழுமையாக விழித்தல செய்ய போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் இதுவரை முடியாமல் இருந்த காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். பல மாதங்களாக நின்று போன ஒப்பந்தம் நல்ல முடிவை அடையும். தாமதமாக இருந்த தொழில் வேகமாக மலர ஆரம்பிக்கும். வருமானம் மாதத்திற்கு மாதம் உயர ஆரம்பிக்கும். இதுதான் அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பித்ததற்கான முதல் அறிகுறி. ரிஷபராசினரே, இந்த நாளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் நிலைத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரை ஒரு மாதம் வருமானம் இருந்தால் அடுத்த மாதம் குறைந்தது. ஒரு வேலை சரியாக இருந்தால் அந்த அடுத்த வேலையில் பிரச்சனை வந்தது. ஒரு விஷயம் சரியானால் மற்றொன்று நின்றது. ஆனால் இனி அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறைய போகின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான முன்னேற்றம் உருவாகும். ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய யோகம். சில ரிஷபராசினர்களுக்கு புதிய சொத்துகள் சேரும் காலம் ஆரம்பமாகும். வீடு வாங்கும் வாய்ப்பு, நிலம் வாங்கும் வாய்ப்பு, வியாபார இடம் வாங்கும் வாய்ப்பு அல்லது நீண்ட நாட்களாக நினைத்த முதலீடு வெற்றியாகும். சிலருக்கு குடும்பத்தில் பணம் பற்றிய பல கவலை முழுமையாக குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் இருந்த பொருளாதார அழுத்தம் குறையும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு சமூகத்தில் புதிய மரியாதை கிடைக்கும். இதுவரை உங்களை கவனித்தவர்கள் இனி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்களுடைய பெயர் மதிப்போடு பேசப்படும். உங்களுடைய கருத்து முக்கியமானதாக கருதப்படும். ஏனென்றால் சுக்கிர பகவான் அருள் செய்யும் போது செல்வம் மட்டும் வராது, மரியாதையும் கூட வரும், அமைதியும் கூட வரும், நிலையான வாழ்க்கையும் கூட வரும். ரிஷபராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்கள் அன்று உங்கள் மனதில் இருந்த பயம் குறைந்து நம்பிக்கை பிறக்கப் போகிறது. இதுவரை இது நடக்குமா, மீண்டும் தோல்வி வந்தால் என்று ஒவ்வொரு முடிவுக்கு பயந்தீர்கள். ஆனால் இனி என்னுடைய நேரம் வந்துவிட்டது, நான் முன்னேறாமல் இருக்க முடியாது, என்னுடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்காமல் போகாது என்ற உறுதியான நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையே உங்களுடைய மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். ஏனென்றால் நம்பிக்கை பிறந்த இடத்தில்தான் நிலையான வெற்றி உருவாகும். ரிஷபராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் மதியுங்கள். புதிய மனிதர்களின் அறிமுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய முதலீட்டை சரியாக யோசித்து பயன்படுத்துங்கள். புதிய தொழில் வாய்ப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு அடுத்த பல வருடங்களின் செல்வத்திற்கு அடித்தளமாக மாறப்போகிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கும் ஒவ்வொரு நல்ல மாற்றமும் அடுத்த நல்ல மாற்றத்திற்கான கதவை திறக்கும் ஒரு நல்ல செய்தி. மற்றொரு நல்ல செய்தியை கொண்டு வரும் ஒரு சரியான மனிதர் உங்கள் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை கொண்டு வருவார். ஒரு சிறிய வருமானம் பெரிய செல்வமாக வளர ஆரம்பிக்கும். இதுதான் சுக்கிர பகவானின் அருள் முழுமையாக செயல்பட ஆரம்பித்ததற்கான மிகப்பெரிய அடையாளம். ரிஷபராசியினரே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் முழுமையாக திறக்கப்படுகின்றன. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் செல்வம், மரியாதை, குடும்ப மகிழ்ச்சி, நிலையான வருமானம், சொத்து, யோகம் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 5 மாற்றங்களில் இன்னும் ஒரு மாற்றம் மட்டும் மீதம் இருக்கிறது. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களின் விதியை முழுமையாக மாற்றப்போகும் மிக முக்கியமான முடிவு. அந்த ஒரு முடிவு என்ன, ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த முடிவை தள்ளி போடக்கூடாது, அந்த 5வது மற்றும் மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 5வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போகும் ஒரு முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையை
முழுமையாக மாற்றப் போகிறது. இதுவரை நாம் 4 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானம் உயர்வது. இரண்டாவது மாற்றம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்த மனிதர்கள் விலகுவது. மூன்றாவது மாற்றம் நீங்கள் பல மாதங்களாக பார்த்திருந்த நல்ல செய்தி கிடைத்தது. நான்காவது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் முழுமையாக திறந்தது. ஆனால் இந்த 5 மாற்றங்களின் மிகப்பெரிய மாற்றம் இன்னும் மீதம் இருக்கிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையின் செல்வத்தையும் நிலைத்தன்மையும் குடும்ப எதிர்காலத்தையும் முழுமையாக மாற்றப் போகிறது. இது ஒரு சாதாரண முடிவு அல்ல. உங்களுடைய வருமானத்தை நிரந்தரமாக உயர்த்த போகும் முடிவு. உங்களுடைய குடும்பத்திற்கு பொருளாதார பாதுகாப்பை உருவாக்க போகும் முடிவு. உங்களுடைய சொத்து மதிப்பை அதிகரிக்க போகும் முடிவு. உங்களுடைய விதியை மாற்றப் போகும் மிகப்பெரிய முடிவு. ரிஷபராசினரே, கடந்த சில மாதங்களாக ஒரே ஒரு எண்ணம் உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையை மாற்றலாமா? இந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா? இந்த நிலத்தை வாங்கலாமா? இந்த வீட்டை இப்போது வாங்குவது சரியான நேரமா? இந்த முதலீட்டை செய்யலாமா? இந்த கேள்விகள் சாதாரண சிந்தனை அல்ல. சுக்கிர பகவான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் முன் உங்களுடைய மனதை புதிய வாழ்க்கைக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அதே முடிவு மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அந்த ஒரு முடிவுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வத்தின் அடித்தளமாக மாறப்போகிறது. சில ரிஷபராசினர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் புதிய வேலை வாய்ப்பு உறுதியாகும். இதுவரை இருந்த வேலையை விட அதிக சம்பளம், அதிக நிலைத்தன்மை, அதிக மரியாதை, அதிக பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். முதலில் அந்த மாற்றத்தை ஏற்க தயக்கம் இருக்கலாம். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால் ஏற்க முடியுமா என்று மனதில் தோன்றலாம். ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட நாள்தான் உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார உயர்வு வேகமாக ஆரம்பிக்கும். சிலருக்கு பல வருடங்களாக மனதில் இருந்த தொழில் கனவு நிஜமாகும். இதுவரை பணம் இல்லாததால் அல்லது சரியான நேரம் வரவில்லை என்பதால் தள்ளி போட்ட திட்டம் இப்போது வெற்றிகரமாக ஆரம்பிக்கும். அந்த தொழில் முதலில் சிறிய அளவில் இருந்தாலும் அடுத்த சில வருடங்களில் உங்கள் குடும்பத்திற்கு தலைமுறை செல்வத்தை உருவாக்கும் அளவிற்கு வளரப்போகிறது. சில ரிஷபராசினர்களுக்கு சொத்து சேர்க்கும் யோகம் மிகவும் வலுவாக செயல்பட போகிறது. வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, புதிய வணிக இடம் வாங்குவது அல்லது ஏற்கனவே இருக்கும் சொத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்வது, இவற்றில் ஒன்று இனி வரக்கூடிய நாட்களில் ஆரம்பமாகும் அல்லது காலத்தின் அடையாளமாக இருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான முடிவு எடுக்கப்படும். திருமண பயிற்சி உறுதியாகும். புதிய வீடு தொடர்பான முடிவு எடுக்கப்படும். குடும்ப தொழிலை விரிவுபடுத்தும் திட்டம் ஆரம்பமாகும். அந்த முடிவு அடுத்து பல வருடங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை பாதுகாக்கும். ரிஷபராசினரே, இன்னும் ஒரு முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் மனதில் இருந்த குழப்பம் முழுமையாக நீங்கி தெளிவான சிந்தனை உருவாகப் போகிறது. இதுவரை ஒவ்வொரு முடிவையும் பல முறை மாற்றினீர்கள். மற்றவர்களின் கருத்தால் உங்கள் முடிவை தள்ளி போட்டீர்கள். சில நல்ல வாய்ப்புகளை தயக்கத்தால் இழந்தீர்கள். ஆனால் இனி அப்படி நடக்காது. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய உள்ளுணர்வு மூன்றும் ஒன்றாக இணைந்து சரியான முடிவை எடுக்க உதவும். சுக்கிர பகவானின் முழு அருள் செயல்பட ஆரம்பிப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. ரிஷபராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் தைரியமாக நடந்து செல்ல வேண்டியது நீங்கள்தான். ரிஷபராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில மாற்றங்கள் முதலில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதுவரை வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும். இதுவரை தடைபெற்றிருந்த வேலைகள் வேகமாக முடிவடையும். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் இனி உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்வார்கள். இதுவரை மூடியிருந்த வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்கள் வீட்டில் இருந்த பொருளாதார அழுத்தம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக வெகுமதி அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும். ரிஷபராசினரே, ஒரு விஷயத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு நல்ல வாழ்க்கையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய தொழில் வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வருமானமாக மாறலாம். ஒரு சிறிய முதலீடு எதிர்காலத்தில் பெரிய சொத்தாக மாறலாம். ஒரு நல்ல மனிதரின் ஆலோசனை உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கலாம். ஒரு சரியான முடிவு உங்கள் அடுத்த 10 வருட வாழ்க்கையை மாற்றலாம். அதனால் அன்று வரும் எந்த நல்ல வாழ்க்கையையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். கடந்த காலத்தில் உங்களை மதிக்காத மனிதர்களை நினைத்து உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை நினைத்து உங்களுடைய மன நிம்மதியை இழக்காதீர்கள். நடந்த தோல்விகளை நினைத்து புதிய வாய்ப்புகளை நிராகரிக்காதீர்கள். இனி உங்களுடைய கவனம் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியின் மீது இருக்கட்டும். உங்களுடைய செல்வ வளர்ச்சியின் மீது இருக்கட்டும். உங்களுடைய உடல் நலத்தின் மீது இருக்கட்டும். உங்களுடைய எதிர்காலத்தின் மீது இருக்கட்டும். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் உங்கள் அடுத்த 10 வருட வாழ்க்கையின் அடித்தளமாக மாறப்போகிறது. நான் மீண்டும் ஒரு முறை மிக உறுதியாக சொல்கிறேன், இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றம்
மாற்றங்கள் தொடங்க போகின்றன. பண வருமானம் அதிகரிக்கும், செல்வம் சேர ஆரம்பிக்கும், சொத்து யோகம் வலுப்பெறும், குடும்பத்தில் அமைதி உருவாகும், தொழிலில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், மரியாதை பல மடங்கு உயரும், உழைப்பிற்கு முழுமையான பலன் கிடைக்கும். முக்கியமா நீங்க பல வருடங்களா இழந்த மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் முழுமையா திரும்பி வரும். இதுதான் ஒரு ரிஷபராசிக்காரர்களின் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். எனவே கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள், உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள், உங்களுடைய விதியை சந்தேகப்படாதீர்கள். உங்களுடைய நேரம் வந்துவிட்டது, உங்களுடைய உழைப்பின் பலன் கிடைக்கப் போகிறது, உங்களுடைய செல்வ யோகம் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு ரிஷபராசினரும் கீழே கமெண்டில் நன்றி பிரபஞ்சமே என்று மனதார பதிவு செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தை வரப்போகும் நல்ல மாற்றங்களை நம்பிக்கையோடு வரவேற்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.